மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த நடிகை கஸ்தூரி நேற்று ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள F1 காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லோகநாதனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் லோகநாதன், இந்த விவகாரத்தின் அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறாக இருக்கும்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த நடிகை கஸ்தூரி நேற்று ஹைதராபாத்தில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். 3 குழுக்கள் இவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு நேற்று கைது செய்யப்பட்ட கஸ்தூரி தற்பொழுது F1 காவல் நிலையம், சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் தற்போது விசாரணைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறார். பலத்த போலீஸ் பாதுகாப்பு, கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்போடு கொண்டு வரப்பட்ட அவர் தற்பொழுது காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த நடிகை கஸ்தூரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி அகில இந்திய தெலுங்கு சம்மேளனம் அமைப்பினர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் எழும்பூர் போலீசார் நடிகர் கஸ்தூரி மீது 2 பிரிவினரிடையே கலகத்தை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனை அடுத்து நடிகர் கஸ்தூரிக்கு சம்மன் அவரது வீட்டுக்கு சென்று அளித்த போது அவர் வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவானதால் 2 தனிப்படைகள் அமைத்து நடிகை கஸ்தூரி போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்த நிலையில் அதை விசாரித்த நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனால் நடிகை கஸ்தூரி பிடிக்க தனிப்படைகள் ஹைதராபாத் மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரமாக முகாமிட்டு தேடி வந்த நிலையில் நேற்று ஹைதராபாத் பகுதியில் உள்ள புக்குல்குடா என்ற இடத்தில் பதுகியிருந்ததாக நடிகை கஸ்தூரி போலீசார் அவர்கள் கைது செய்திருந்தனர். இந்த நிலையில அவரது செல்போன்களை எங்க பயன்படுத்துகிறார் என்பது குறித்து ஆராய்ந்து அதனைத் தொடர்ந்துதான் அவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அவர் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள F1 காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டு பின்பு அவர் மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு செல்ல திட்டமிட்டப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.